நம்ம ராசியை பத்தி தான் சொல்றோம். ராசிங்கிறது நம்ம உடல் சார்ந்தது, லக்னம்ங்கிறது நம்ம வந்து ஆன்மா சார்ந்தது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பிறப்பெடுக்கிறதே லக்னம் பேஸ் பண்ணி தான். நம்ம அந்த ஆன்மா பிறக்குது, எதனால பிறக்குது, ஏன் பிறக்குது அப்படிங்கறத சொல்றதா லக்னம். ஜூன் 2ல இருந்து ஆஹா ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பல ராசிக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஆனா அது என்னமோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சோ. நிறைய பேர் வந்துட்டு கீழே விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்கு, உடம்பு சரியில்லை, கோல்டு, ஃபீவர், காய்ச்சல் சொல்லி பிளட் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜோதிடர்கள் கணிச்ச விஷயம் வந்துட்டு தவறான ஒரு கணிப்பா. ஓகே சார், இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க ராசி பார்க்கக்கூடாது, லக்னம் தான் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம், ஆன்மா சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பெரும்பாலுமா வந்துட்டு நீங்க இப்போ டிவியில பார்த்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி காலையில டெய்லி ராசி பலன் இல்லை கேலண்டர்ல பார்க்குற ராசி பலனா இருக்கட்டும், எல்லாமே என் ராசி இதுப்பா, என் ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கு, என்னோட ராசிக்கு வந்துட்டு என்ன பலன் இன்னைக்கு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாகவே நம்ம வந்துட்டு பார்ப்போம். லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 2ல இருந்து ஆஹா ஓஹோன்னு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பல ராசிக்கு வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் அது என்னமோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட ஏஸ்தட்டிக் ஜோசியரான தமிழரசன் சார்ட்டு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க சார். ஜூன் 2 நீங்க எந்த யூடியூப் சேனல் இல்லை எந்த இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஜூன் 2ஆம் தேதி விருச்சிக ராசி, கும்ப ராசி, மீன ராசிக்குள்ள சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜூன் 2ஆம் தேதியே விருச்சிக ராசிக்காரர்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு இது கீழே ஆட் பண்றேன், நீங்களும் வந்துட்டு பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு கீழே விழுந்திருக்காங்க, அடிபட்டிருக்கு, உடம்பு சரியில்லை, கோல்டு, ஃபீவர், காய்ச்சல் சொல்லி பிளட் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு வந்து எதுவும் நல்லது நடந்த மாதிரி தெரியல, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் டேவே நடந்திருக்கு. ஸோ இது எதனால சார் நடந்தது? அப்போ இவ்வளோ ஜோதிடர்கள் கணிச்ச விஷயம் வந்துட்டு தவறான ஒரு கணிப்பா. இது என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்து ராசியை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம லக்னம் பற்றி தான் பார்க்கணும். ஏன்னா லக்னம் தான் மெயின். ஏன்னா லக்னத்தை யாரும் மெயினாக மறந்துடுறாங்க. ராசின்னு தினம் டெய்லி சொல்கிறது இருக்குது, மந்த்லி சொல்கிறது இருக்குது, இயர்லி சொல்கிறது இருக்குது. இது மாதிரி நிறையா வந்து நம்ம ராசியை பற்றி தான் சொல்கிறோம். ராசிங்கிறது நம்ம உடல் சார்ந்தது, லக்னங்கிறது நம்ம வந்து ஆன்மா சார்ந்தது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பிறப்பெடுக்கிறதே லக்னம் பேஸ் பண்ணி தான். நம்ம அந்த ஆன்மா பிறக்குது, எதனால பிறக்குது, ஏன் பிறக்குது அப்படிங்கிறத சொல்கிறதா லக்னம். அப்படிங்கிறனால நம்ம இந்த லக்னம், இப்போ நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, உங்களோட கர்மா, உங்கள் கர்மாப்படி நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. அது என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு இந்த தேவகுரு ஆகிய குரு பகவான் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் வந்து இயற்கையில வந்து தேவகுருன்னு நம்ம சொல்றோம், அது உண்மைதான். இயற்கையை வந்து அது வந்து காரகத்துவம், குருவோட காரகத்துவம் 100% நல்லவர், அவரு தேவகுரு. ஆனால் இவரு சில லக்னங்களுக்கு ஆகாதவரும் கூட. அப்படிங்கிறப்ப அந்த லக்னம் உங்களுக்கு பொதுவாக உங்களோட நேயர்களுக்கு அவங்க என்ன லக்னமா இருக்கு, அந்த லக்னத்துக்கு இந்த தேவகுரு வந்து பிரகஸ்பதி தேவகுரு வந்து என்னவா இருக்காரு, நல்லது செய்கிறவரா கெட்டது செய்கிறவரா அப்படின்னு நம்ம பகுப்பாய்ஞ்சு டீட்டெயிலாக பார்த்தா தான் தெரியும். அப்போதான் வந்து இது வந்து அந்த லக்னப்படி பார்த்தா தான் இந்த லக்னத்துக்கு யாரா இருக்காரு, எத்தனை வீட்டில் இவர் அமைஞ்சிருக்காரு, உங்கள் பர்சனல் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இவர் உட்காந்துருக்காரு, எந்த வீட்டை பார்க்குறாரு, இவருக்கு 3 பார்வை இருக்கு. அது மாதிரி எந்தெந்த வீட்டிலலாம் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இந்த பிறப்பில் நம்ம என்னவா வரம் வாங்கி வந்திருக்கோம், என்ன கொடுப்பனை இருக்கு, அந்த கொடுப்பனை வந்து கரெக்டாக ஆகுமா அப்படிங்கிறது நம்ம நடப்பு தசை ஒன்று இருக்கு. இப்போ கரண்ட்ல நடக்கிற தசை அது லக்னப்படி தான் இருக்கும். நடக்கிற தசை அது வந்து நடக்கும். அடுத்து இந்த கோச்சாரம் இருந்தீங்க, அந்த நடக்கிற தசையில வந்து உங்களுக்கு என்ன பிராப்தங்கிறது சொல்லிடும். அந்த நடக்கிற தசை தான் அந்த பிராப்தம் என்னைக்கு நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வந்து பெரிய ஒரு நடிகையா வரணும்னு இருக்குன்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. அப்போ வந்து இது இந்த டைம்ல இந்த தசை நடக்கிறப்ப நீங்க நடக்கணும், இந்த மாசத்துல இது நடக்கணுங்கிறத சொல்றதா அந்த கோச்சாரிய ரீதியா வருது. ஒவ்வொரு அந்த இதுவும் நிகழ்வுமே எல்லாம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ராசிங்கிறத விட்டுட்டு ஃபர்ஸ்ட் லக்னப்படி நம்ம பார்த்தோம்னா அது என்ன எதுன்னு நம்ம ஆராய்ஞ்சு அதுக்கான பலன்களை நம்ம
கரெக்டாக பார்த்து பலனை அறிஞ்சிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராசி பார்க்கக்கூடாது, லக்னம் தான் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம், ஆன்மா சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் பெரும்பாலுமாக வந்துட்டு நீங்கள் இப்போ டிவியில் பார்த்தாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் டெய்லி ராசி பலன் இல்லை கேலண்டரில் பார்க்குற ராசி பலனாக இருக்கட்டும், எல்லாமே என் ராசி இதுப்பா, என் ராசிக்கு இன்னைக்கு என்ன போட்டிருக்கு, என்னோட ராசிக்கு வந்துட்டு என்ன பலன் இன்னைக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாகவே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்துட்டு லக்னமே என்ன அப்படிங்கிறது தெரியாது. இந்த நிலையில ராசிக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத மட்டும்தான் வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. சோ இதை எப்படி சார் நம்ம வந்து சரிப்படுத்துறது? சரிப்படுத்துறதுனா நம்மள லக்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா வந்து இப்போ காலச்சக்கரப்படி 12 வீடு இருக்கு. அந்த 12 வீடு தான் 12 லக்னங்கிறோம், மேசம் முதல் மீனம் வரை. அப்படிங்கிறப்ப அதுவே நம்மளுக்கு வந்து லக்னமா தான் இருக்கும். நம்ம அந்த உயிர் சூரியனோட புள்ளி விழுகுது, அது அந்த நேரம் தான் லக்னம் அப்படிமோ. அது மாதிரி இந்த ஒவ்வொரு இதுலயும் நட்சத்திரம் என்னென்ன இருக்கோ, இப்போ ராசிக்கு எப்படி நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி லக்னத்துக்கு நட்சத்திரம் மாறும். அந்த புள்ளிப்படி தான் நம்மளுக்கு விழுகும், அதுதான் லக்னங்கிறோம். நம்ம பர்த் சார்ட்ல பார்த்தீங்கன்னா அது லான்னு சொல்லிட்டு லக்னம் எழுதியிருக்கும். அதுல இருந்து முதல் வீடு அப்படி 12 வீடையும் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அது என்ன லக்னம், அப்படி உதாரணத்துக்கு மேஷ லக்னம் அப்படின்னா மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த மேஷ லக்னத்துக்கு இப்போ குரு யாரு, சுபர். அப்ப மேஷ லக்னத்துக்கு தான் இந்த சுப கிரகமான குரு வந்து வேலை செய்யும். இப்ப கோச்சார ரீதியா குரு இருக்காருன்னு வைங்களேன், இவர் வந்து இப்ப குரு மேஷ லக்னத்துக்கு நல்லது செஞ்சாலும் இப்ப நடப்பு தசை அவருக்கு மேஷ லக்னம் ஒருத்தருக்கு என்ன நடப்பு தசை போகுது, நல்ல கிரகம் நடக்கக்கூடிய திசையா இல்லை அதுக்கு பாதகம் பண்ணக்கூடிய தசை போதா அப்படின்னு கணிக்கணும். அப்படி கணிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த குரு என்னவா உங்களுக்கு செயல்படுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. நிறைய கால்குலேஷன் இருக்கு. அது தனிப்பட்ட ஜாதகத்துல சொன்னாதான் கரெக்டா இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம லக்னா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு ராசியும் லக்னம் ரெண்டுமும் ஒரே இதாவே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன சார் பண்றது? அவங்களுக்கு அதே தான், அந்த எல்லாமே லக்னப்படி தான் நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேரக்டர் இருக்கும். நம்மளோட கேரக்டர் ஏன் இவர் வந்து எப்படி இருக்காரு, எப்படி பிறந்தாரு, என்னவா ஆக போறாருங்கிறது லக்னம் சொல்லும். இந்த லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார், அந்த லக்னத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். இது ரெண்டும் கெட்டு போயிடுச்சு சரியில்லை ஜாதகத்தில் அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து மூணாவதாக தான் ராசியை பார்க்கணும். ராசி அதிபதி இவங்கெல்லாம் எங்க உட்காந்துருக்காங்க, என்ன பண்றாங்க, அந்த மாதிரி இது லக்னம் சரியில்லை, லக்னாதிபதியும் சரியில்லை, லக்னத்துக்கு பொறுப்பு வகிக்கிற சூரியன்கிற கிரகம் ஒன்று இருக்கு. இது மூணுமே சரியில்லைன்னா தான் அப்புறம் நம்ம ராசியை பார்க்கணும். இது மூணு கரெக்டா இருந்தா ராசியை பார்க்கணும் அவசியம் இல்லை. சரி, இப்ப எனக்கு வந்து என்னோட ராசி என்னோட லக்னம் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப என்னோட கட்டணம் ஆல்ரெடி எங்களுக்கு டீம்ல இருந்து அமைச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்து இந்த குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களால கணிச்சு சொல்ல முடியுமா? அதை பார்த்தோம்னா நம்ம கணிச்சு சொல்லிடலாம். ஓகே சார், அது நீங்க பாத்துருங்க சார். நம்ம நீங்க அதாவது எனக்கு தான் இப்ப நீங்க சொல்ல போறீங்க சார். அதான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரதசை சனி புத்தி நடக்கு. ஓகே சார். ஸோ அதனால இப்போ சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு வந்து அசுபர் மாரகர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இப்போ நடக்கிற தசை மாரகர் தசை நடக்கிறதுனால உங்களுக்கு கோச்சார ரீதியாக எந்த கிரகம் போனாலும் உங்களுக்கு அந்த பலன் வந்து இப்போதைக்கு எடுபடாது, கிடைக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தசை முடிகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்ல பலனும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இப்ப ராகு கேது பயிற்சி வரும்போது ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? இல்ல, ராகு கேதுமே வந்து உங்க லக்னத்துக்கு வந்து நல்லது பண்ணவங்க கூடிய கிரகங்கள் கிடையாது. ஸோ அதனால இப்போ இந்த உங்களுக்கு சுக்கிரதசை 2034 வரைக்கும் இருக்கு. இதை நீங்க கடந்துட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லது இருக்கு. அடுத்தது சூரிய தசை நடக்கும். அது வந்து உங்க விருச்சிக லக்னத்துக்கு சுபர் தசை, ஒரு 6 வருஷம் சூரிய தசை. அதுக்கப்புறம் சந்திர தசை 10 வருஷம் இருக்கு. அப்புறம் செவ்வாய் தசை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லதா இருக்கும். இந்த சுக்கிரன் தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சுமாரா தான் இருக்கும், சொல்லும்படியா இருக்காது. இப்ப ராசி பலன் வந்துட்டு விருச்சிக ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான என்ன பலன்கள் சொன்னாலும் உங்களுக்கு எடுபடாது. ஒவ்வொருத்தவங்க தனி ஜாதகத்தை இது மாதிரி நம்ம செக் பண்ணாதான் இப்ப நடக்கிற தசை என்ன தசை. அப்போ உங்க லக்னத்துக்கு நீங்க விருச்சிக லக்னத்துக்கு இப்போ உங்களுக்கு நடக்கிறது சுக்கிரோட தசை. அது புத்தியும் சனி புத்தி, சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு ஆகாத கிரகங்கள். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த வெளியில கோச்சார ரீதியா என்ன பலன் சொன்னாலும் அது வந்து எடுபடாமே போயிடும்.
ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தை நம்ம என்ன தசைன்னு கணக்கு போட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது. ஓகே, இப்போ ஏதாவது திருமண வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, அதுவும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா April 24 அது முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்கள் யோசிக்க கூடாது. இந்த சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் புத்தி வருது. அதில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும். ஓகே, சுக்கிர தசையில் புதன் புத்தி நல்லா இருக்கு. ஓகே, சனி புத்தி சரியில்லை. சரி, இப்போ இப்போ இந்த மாதிரியா நீங்க சொன்னீங்க சுக்கிர திசை தான் நடக்குது, இருந்தாலும் உங்களோட லக்ன ராசிக்கு வந்துட்டு அது எடுபடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி டைம்ல நாங்க என்ன சார் பண்ணலாம்? இது மாதிரி டைம்ல இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு இப்போ என்ன தசை, சுக்கிரன் தசை நடக்குது. இப்போ சுக்கிரனை வலிமைப்படுத்தணும்னா சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமிக்கு திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் ஒரே சிறந்த பரிகாரம். அவரை போய் நீங்கள் வணங்குனீங்கன்னா அது வணங்க சுக்கிரனோட அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் பாசிட்டிவிட்டி கிடைக்கும். சுக்கிரனை மகாலட்சுமியோட அம்சம். அப்படின்னா மகாலட்சுமி எங்கே இருக்காங்க? நம்ம ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரோட இருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் இந்த உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது, தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிட்டு அந்த இது மாதிரி ஒரு சின்ன கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாவே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் அந்த பாதிப்புகள் குறைய வரும். ஆமா சார், இப்போ விருச்சிக ராசி இப்போ புதன் இது இருக்கு அப்படின்றனால நிறைய பேர் நீங்க திருச்செந்தூர் போங்க, முருகர் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதானா சார்? அது உண்மைதான். முருகன் 12 ராசிக்கும் இருக்கு என்ன இதுன்ட்டு. ஆனா இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை சுக்கிர தசை. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். இப்போ உங்க விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்துக்கு முருகன் ஓகே தான். ஏன்னா செவ்வாய் அதிபதி முருகனை போய் பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு நடக்கிற தசை சுக்கிர தசை 20 வருஷம் இருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல இன்னும் இருக்கு உங்களுக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இப்ப சுக்கிரனை சாந்தப்படுத்தணும், அதோட பாதிப்பை குறைக்கணும் அப்படின்னா அப்போ உடனே நம்ம நம்ம அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி தான். சுக்கிரனுக்கு மகாலட்சுமி தான். மகாலட்சுமி எங்க இருக்காங்க? நம்ம ஸ்ரீரங்க கோயில்ல ரங்கநாதரோட சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஸ்ரீரங்க ரங்கநாதர் தான் அவங்க அந்த வழிபாடு தான். அவர் வழிபாடு இந்த சுக்கிரனோட தாக்கம் கொஞ்சம் குறையும், பாதிப்புகள் அதிகமும் இல்லாம குறைய வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மாதிரி நேரங்களில் கண்டங்கள் ஏதாவது இருக்கா சார்? இந்த வாகனங்கள் இருக்கக்கூடாது, இல்லை உடல் உபாதைகள் இது மாதிரி வரும், இப்போ பணம் சேர்ந்தாலும் அது பெரிய செலவாகவே போகும் அப்படின்ற மாதிரியான அது இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன திசைன்னு பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வண்டி வாங்கினா லக்னத்துல இருந்து 4ஆம் பாகத்தை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ 4ஆம் பாகத்துல என்ன கிரகங்கள் உட்காந்துருக்கு, அந்த கிரகத்துல அந்த உட்காந்துருக்க கிரகம் எங்கப்பா இருக்குது, அந்த கிரகத்தை என்னப்பா இருக்கு, இது மாதிரி கால்குலேஷன் இருக்கு. 4ஆம் பாவம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த பார்த்தோம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல கேது உட்காந்துருக்காரு. 4ஆம் பாவாதிபதி சனி. ஓகேங்களா? வண்டி வாகனம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் போகணும். ஏன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு கொஞ்சம் சரியில்லாத கிரகம். அப்படிங்கிறதுனால அங்கேயே கேது உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நீங்கள் வண்டி வாகனம் போகிறப்ப கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் போகணும். சார், வீடு வாங்குறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா சார்? வீடு வாங்குற வாய்ப்புகளா இருக்கு? வீடு வாங்குற வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ இல்லை. இந்த சுக்கிர தசை உங்களுக்கு முடிகிற வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயமே நம்ம இது பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா எதுலயும் இறங்க வேண்டாம். ஏன்னா சுக்கிர தசை உங்களுக்கு சரியில்லைங்கிறப்ப நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு நிமிஷம். ஏன்னா வீடு மனை நிலம் அது மாதிரி வாங்கினோம்னா செவ்வாய் உங்க லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. 1 2 உங்க லக்னாதிபதி 3ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு லக்னாதிபதி அப்புறம் இந்த நிலம் வாங்குறதுக்கான அதிபதி செவ்வாய் தான். உங்களுக்கு அவர் உச்சத்தில் தான் இருக்கார். அதனால இப்போ இந்த சுக்கிரதசை முடிஞ்சோன்னு அடுத்து வரப்போற சூரியன் சந்திரன் திசையில உங்களுக்கு அது ட்ரை பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும். நில பலம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரிலாம் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு காலசக்கரப்படி மகர ராசியில உங்க லக்னாதிபதி உச்சமா இருக்கு. அதனால வீடு மனம் வாங்குறது, நிலம் வாங்குறது அதெல்லாம் பண்ணலாம். ஆனா இப்ப சுக்கிரதசை முடிஞ்சோடனே அடுத்து வர சந்திரன் சூரியன் அது மாதிரி தசையில நம்ம பண்ணலாம். சூரிய தசை சந்திர தசையில நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் இப்போ நீங்க இந்த ஸ்ரீரங்க கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமி அம்பாவை அந்த வழிபட்டு வந்தீங்கன்னா இதுக்கான உங்களோட அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வரும். ஓகே சார். அதுதான். வேற நீங்க என்னென்ன கேட்கணுமோ இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம லக்னத்திலேருந்து 12 பாவங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்லலாம். 1ஆம் பாவம் இப்படி, 2வது குடும்பஸ்தானம், 3வது தைரிய வீரியஸ்தானம், 4 வண்டி வாகன யோகம், பூர்வ புண்ணியஸ்தானம் 5, இது மாதிரி இப்போ 12 வகையான இது இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு கேட்டிங்கன்னா
அதான் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த சுக்கிர தசையில் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு வழிபாடு இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே இந்த சுக்கிர தசை மீதியே நம்ம வந்து கடந்துடணும் அப்படின்னு நினைக்கணும். வேற எதுவும் ரொம்ப பெருசாக ஆசைப்படக்கூடாது. ஓகே சார், இது எப்போ சார் முடியுது இந்த திசை? எனக்கு அதான் 2034 முடியுது உங்களுக்கு. 22 February 2036 முடியுது. 2036 முடியுது. ஓகே சார். அது வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜா போயிட்டு இருக்கும். ரொம்ப பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்ரீரங்கம் மகாலட்சுமியை வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும், வழிபாடு பண்ணணும். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் விருச்சிக ராசிக்கு இப்படி இருக்கும், நீங்க வந்துட்டு ஓஹோன்னு வருவீங்க, டாப்ல வருவீங்க, கோடீஸ்வரர் ஆடுவீங்க அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்து நம்மளும் ஆஹா ஓகே கூரையை பிச்சுக்கிட்டு எங்கேயோ கொட்ட போகுது அப்படின்னு சொல்லி. அது இல்லாம இப்போ உங்களுக்கு சுக்கிரதசம் சொல்லியிருந்தா சுக்கிரன் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து மாரகர் அசுபர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அவர் வந்து ஆகாத கிரகங்கிறதுனால அது உங்களுக்கு என்ன பண்ணாலும் நல்லதே நடக்காத மாதிரி இருக்கும். அதுதான் புரியுது சார். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களோட ஜாதகம், அதாவது உங்களோட தனிப்பட்ட கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்றத சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜாதகத்தை அனுப்பி உங்களோட டைம் எப்படி இருக்குது, உங்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் FT லைஃப் ஸ்டைல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.